இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 கிட்ஸ் தீம்ட் அபார்ட்மெண்ட்ஸ். Stepstone Viram Phase 2 காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments just 79 lakhs all inclusive. நாயுடு எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். ஓகே. என்னுடைய அண்ணன் வந்து அவருடைய முதல் மாணவராக இருந்தார், ஜெயசேலன்னு பேர். அவர் பாலிடெக்னிக் நடத்தினார். அதில் வந்து மோட்டார் மெக்கானிக் கற்றுக்கிறதுக்கு எங்கள் அண்ணன் தான் போயிருந்தார். எந்த அளவுக்கு அவர் நெருக்கம்னாக்க ஜேடி நாயுடு போது அரசியலில் வந்து இறங்கினார், தேர்தலில் நிற்கிறார், கிருஷ்ணகிரியில் தான் நிற்கிறார். எங்கள் அண்ணனை தான் தேர்தல் ஆஃபீஸராக போட்டு நீங்கள் நின்னார். 80 ஓட்டில் தோற்று. திராவிட இயக்கத்தோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். திராவிட கழக மாநாடு வந்து ஐரன் கிரவுண்டில் தீவுத்திடலில் நடக்குது. ஓகே. அங்கே தன்னுடைய கண்டுபிடிப்புகள்லாம் கொண்டு வச்சு பெரியார் முன்னாடி அண்ணா முன்னாடி அத்தனையும் உடைச்சாங்க. எல்லாத்தையுமே உடைச்சிட்டாரு. ஓகே. உடைச்சி இது பண்ணி எதிர்ப்பை காட்டினார். அப்புறம் இன்கம் டேக்ஸ் கட்ட முடியாதுன்னார், வருமான வரி. அப்போ தான் வருமான வரி வந்த புதுசு. அன்றைக்கி வந்து ஒரு பிளேடு வந்து 3 ஷேவுக்கு மேலே பண்ண முடியாது. ஒரு வருஷத்துக்கு வரும்னாக்க அப்புறம் எப்படி என்ன ஆகுது? அவர் கண்டுபிடிச்சது வந்து ஒரு வருஷத்துக்கு வர மாதிரி பண்ணார், ப்ரூவ் பண்ணார். அப்புறம் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து பஸ் எல்லாம் நிறுத்தத்துக்கான முதல் பஸ் ஸ்டாண்ட் அவர் தான் கட்டினார். கோயம்புத்தூர். ஆமாம், கோயம்புத்தூர் எப்படிப்பட்ட ஊருன்னா அரசாங்கத்தை பற்றி கவலைப்படாத மக்கள் இருக்கிற ஊர் வந்து கோயம்புத்தூர். ஓகே சார். அதே மாதிரி வந்து அவர் காங்கிரஸுக்கு வந்து எதிராக இருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயம். அவர் முழுக்க திராவிட இயக்கத்தில் இருந்தார். அன்னைக்கு இருந்த அத்தனை பணக்காரர் வந்து காங்கிரஸ் தான் இருந்தார். அங்க இருந்த அத்தனை மில்லு ஓனரும் காங்கிரஸ்காரர். இவர் ஒருத்தர் தான் திராவிட இயக்கத்தில் இருந்தார். பெரியார் கூடவே இருப்பார். பெரியார் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இப்போ ஜேடி நாயுடு வீட்டுக்கு வருவார். எங்கள் அப்பா பெரியார், ஜேடி நாயுடு 3 பேர். ஜேடி நாயுடு வந்து எங்கள் அப்பா தோளில் இப்படி கையை போட்டு இந்த பக்கம் பெரியார் தோளில் கை போட்டு நிற்கிற ஃபோட்டோலாம் இருக்குது. அது வந்து எங்கள் அண்ணன் ராஜாராம் எங்கேயோ எடுத்துகிட்டு போய் வச்சு. ஏர் கண்டிஷன் கார் இப்போ தான் உங்களுக்கு தெரியும். 70களுக்கு பிறகு தான் ஏர் கண்டிஷன் காரே வந்தது. 40-50களே வந்துருச்சுமா. அவர் ஏர் கண்டிஷன் கொண்டு வந்துட்டார். வீட்டுக்கு ஏர் கண்டிஷன் போட்டு வச்சிருந்தார். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஓகே சார். இப்போ வந்து நடிகர் மாதவனோட நடிப்புல வந்து ஜிடி என்ன ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து வில்லேஜ் விஞ்ஞானியான ஜிடி நாயுடு அவர்களுடைய கதையை வந்து பேஸ் பண்ணி வந்து இந்த படத்தை எடுத்திருக்கிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவருடைய கதை பத்தி, அவருடைய வாழ்க்கை வரலாறு பத்தி தெரியுமா சார்? ஜிடி நாயுடு எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். ஓகே. என்னுடைய அண்ணன் வந்து அவருடைய முதல் மாணவராக இருந்தார், ஜெயசேலன்னு பேர். அவர் பாலிடெக்னிக் நடத்தினார். அதில் வந்து மோட்டார் மெக்கானிக் கற்றுக்கிறதுக்கு எங்கள் அண்ணன் தான் போயிருந்தார். எந்த அளவுக்கு அவர் நெருக்கம்னாக்க ஜேடி நாயுடு போது அரசியலில் வந்து இறங்கினார், தேர்தலில் நிற்கிறார், கிருஷ்ணகிரியில் தான் நிற்கிறார். எங்கள் அண்ணனை தான் தேர்தல் ஆஃபீஸராக போட்டு நீங்கள் நின்னார். 80 ஓட்டில் தோற்று போயிட்டார். ஓகே. 80 ஓட்டில் நாடாளுமன்றத்துக்கு நின்னதில் ஃபர்ஸ்ட் டைம் மிக குறைஞ்ச நாடாளுமன்ற ஓட்டு வித்தியாசம்னா 8000-10,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க. 80 ஓட்டில் தோத்தார். அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தவர், அவருடைய மாணவராக இருந்தவர். அவர் என்ன பண்ணாருன்னா பல கண்டுபிடிப்புகள் அவருக்கு இருந்தது. ஆமாம். சிலதெல்லாம் வந்து கண்டுபிடிப்புகள் தான், பட்டு செயல்முறையில் செயல்படுத்த முடியாத மாதிரி இருந்தது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா, ஒரு ஊசி ஒரு மருந்து ஒன்று கண்டுபிடிச்சார். அதை ஊசி மூலமாக செலுத்தணும்னா, வாழை மரத்தில் செலுத்தணும்னா ஒரு வாழைத்தாரில் ஏறத்தாழ 200-300 வாழைப்பழம் இருக்கிற மாதிரி. ஓகே. பெருசாக ஹைபிரிட் அது மாதிரி கொண்டு வந்து நிரூபிச்சும் காட்டினார். ஆனால் என்ன கஷ்டம்னா, மற்ற உரங்கள் மாதிரி அப்படியே ஸ்ப்ரே பண்ணி இது பண்ண முடியாது. ஒவ்வொரு மரத்துக்காக போய் ஊசி போடணும். ஆகிற காரியம் இல்லை, விவசாயிகள் வேணான்ட்டாங்க. அதே மாதிரி அந்த ஸ்டீலை வந்து நல்லா ஷார்பன் பண்ணி பிளேடு செஞ்சார். ஒரு பிளேடு ஒரு வருஷத்துக்கு வர மாதிரி பண்ணார். அன்றைக்கி இருந்த 7 o'clock கில்லட் இந்த மாதிரி இந்த ஃபாரின் கம்பெனிலாம் சேர்ந்து அதை தடவை வச்சாங்க. இது வாங்கிட்டா வந்து அவங்களோட பிசினஸ்க்கு வந்து அப்படியே அது அடிபடும். அதனால் அவங்க எல்லாம் சேர்ந்து தடை பண்ணிட்டாங்க. அது மாதிரி பல விஷயங்கள் அவர் செஞ்சது வந்து சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சார். அதை எல்லாமே தடை பண்ணி லைசன்ஸ் கொடுக்க மாட்டேன்னாங்க. அப்போ தான் என்ன பண்ணாருன்னா, அவர் திராவிட இயக்கத்தோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். திராவிட கழக மாநாடு வந்து ஐரன் கிரவுண்டில்
தீவுத்திடலில் நடக்குது. ஓகே. அங்கே தன்னுடைய கண்டுபிடிப்புகள்லாம் கொண்டு வச்சு பெரியார் முன்னாடி அண்ணா முன்னிலையில் அத்தனையும் உடைச்சார். எல்லாத்தையுமே உடைச்சிட்டாரா சார்? ஓகே. உடைச்சி இது பண்ணி எதிர்ப்பை காட்டினார். அப்புறம் இன்கம் டேக்ஸ் கட்ட முடியாதுன்னார், வருமான வரி. அப்போ தான் வருமான வரி வந்த புதுசு. எதுக்காக சார்? என்னுடைய வருமானத்துக்கு நீ என்ன ஹெல்ப் பண்ண? ஓகே. அரசாங்கம் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருந்தா உனக்கு நான் வரி ஆமா, கட்டுவேன். கரெக்ட் தான். நான் என்னுடைய சொந்த முயற்சியில் நான் வந்து மேலே வந்துக்கிட்டு இருக்கேன், சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வரி கட்டுறாருன்னா நான் எப்படிடா கட்டுறது? கட்ட முடியாதுன்னார். கட்டலையா சார் அவர்? அவர் வீட்டில் வந்து போர்டு ஒன்று இருக்கும், ஒரு நோட்டீஸ் போர்டு. நான் வருமான வரி என்ற முதலையின் வாயில் சிக்கி இருக்கிறேன், சிக்கி அது விழுங்கப்பட்டு வாந்தியாகி வெளியே வருவேனா அல்லது ஜீரணமாகி உள்ளே போய்விடுவேனா தெரியாது. ஆகவே என்னை சந்திப்பதற்காக காத்திருப்பவர்கள் சந்திக்க முடியாமல் போனால் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நேரம் கிடைத்தால் நானே வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த போர்டு வந்து இப்போ வரை அவர் வீட்டில் அப்படியே இருந்தது. கோபால் பாக்குங்கிறது தான் கோயம்புத்தூர்ல. ஓகே. பெரிய பஸ் ஓனர், பெரிய விவசாய குடும்பம், பல இது அது உள்ளே போனீங்கன்னா அந்த பஸ்ஸுங்க காருங்க நிற்கும், ஒரு 20-30 காருங்க. முதலாக ஏர் கண்டிஷன் காரை இந்தியாவுக்கு கொண்டு வந்தது அவர் தான் கொண்டு வந்தார். ஓகே. இந்தியாவுக்கு முதல்ல இது வந்து அவர் மூலமா வந்து எங்கேயுமே வந்து வெளியே பப்ளிஷ் பண்ணலையா சார்? இதெல்லாம் இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிப்பு எல்லாம் பண்ணாருமா, லைசன்ஸ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இன்னைக்கு அதெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, இன்னைக்கு அதெல்லாம் பழைய விஷயமா மாறிடுச்சு. அன்னைக்கு அது புதுசு. அன்னைக்கு வந்து ஒரு பிளேடு வந்து 3 ஷேவுக்கு மேல பண்ண முடியாது. ஒரு வருஷத்துக்கு வரும்னாக்க அப்புறம் எப்படி என்ன ஆகுது? அவர் கண்டுபிடிச்சது வந்து ஒரு வருஷத்துக்கு வர மாதிரி பண்ணார், ப்ரூவ் பண்ணார். அது மாதிரி இது மாத்திரம் தான் ஞாபகம் இருக்குது. அது மாதிரி அவர் பல விஷயங்களை அவர் செஞ்சார். விவசாயத்தில் பல புதுமைகளை செஞ்சார். அதே மாதிரி மோட்டார் தொழிலில் பல புதுமைகளை செஞ்சார். டிரைவிங் கற்றுக் கொடுக்குற ஸ்கூல் ஒன்று அவர் தான் ஆரம்பித்தார். அப்புறம் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து பஸ் எல்லாம் நிறுத்துறதுக்கான முதல் பஸ் ஸ்டாண்ட் அவர் தான் கட்டினார். கோயம்புத்தூர். ஆமா, கோயம்புத்தூர் எப்படிப்பட்ட ஊருன்னா அரசாங்கத்தை பற்றி கவலைப்படாத மக்கள் இருக்கிற ஊர் வந்து கோயம்புத்தூர். எல்லாம் பணக்காரன், எல்லாம் மில்லு ஓனர். அவன் மில்லுக்கு வேணுங்கிற ரோட்டை அவனே போட்டுக்குவான். அவங்க தெருவுக்கு வேணுங்கிற எலக்ட்ரிசிட்டியை அவங்களே உற்பத்தி பண்ணிக்குவாங்க. அரசாங்கத்துக்கு அவங்க முனிசிபாலிட்டியோ யாரையும் அவங்க சட்டம் பண்ணதே கிடையாது. அவங்களுக்கு தேவையானதை அவங்களே. அந்த கோயம்புத்தூர் மாத்திரம் அந்த மாதிரி ஒரு தென்னாட்டிலேயே வந்து பெரிய பணக்கார ஒரு மாவட்டம்னு ஒன்று இருந்ததுன்னா அது கோயம்புத்தூர் தான். அப்படிப்பட்ட இடம் அதில். அதில் விஜய் நாயுடு வந்து ஒரு குறிப்பிடத்தக்க நபராக இருந்தார். கோயம்புத்தூருடைய முன்னேற்றத்துக்கு பல வகையில் அவர் செஞ்சிருக்கார். ஓகே சார். அதே மாதிரி வந்து அவர் காங்கிரஸுக்கு வந்து எதிராக இருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயம். அவர் முழுக்க திராவிட இயக்கத்தில் இருந்தார். அன்னைக்கு இருந்த அத்தனை பணக்காரர் வந்து காங்கிரஸில் தான் இருந்தாங்க. ஓகே. அங்க இருந்த அத்தனை மில்லு ஓனரும் காங்கிரஸ்காரர் தான். இவர் ஒருத்தர் தான் திராவிட இயக்கத்தில் இருந்தார். பெரியார் கூடவே இருப்பார். பெரியார் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஜேடி நாயுடு வீட்டுக்கு வருவார். எங்கள் அப்பா பெரியார், ஜேடி நாயுடு 3 பேர். ஜேடி நாயுடு வந்து எங்கள் அப்பா தோளில் இப்படி கையை போட்டு இந்த பக்கம் பெரியார் தோளில் கை போட்டு நிற்கிற ஃபோட்டோலாம் இருக்குது. அது வந்து எங்கள் அண்ணன் ராஜாராம் எங்கேயோ எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டார். என்னாச்சுன்னு தெரியல. அதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் இது எனக்கு பெரியார் ஜேடி நாயுடுலாம் ரொம்ப சாதாரணம். வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்கெல்லாம். எங்கள் அண்ணனுடைய வாத்தியாருங்கிற முறையில் அவரை வந்து அவருடைய வீட்டில் அவருடைய ரூமில் வந்து ஜேடி நாயுடைய ஃபோட்டோ வந்து பெருசாக வச்சுருந்தார். இதெல்லாம் எங்கள் குடும்பத்துக்கு அவர் ரொம்ப க்ளோஸ் உங்களுக்கு. ஓகே சார். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வந்து நிறைய பொருளை வந்து அவர் அப்போவே கண்டுபிடிச்சிருந்தாரா? ஆமாம். இன்னைக்கு அதனால தான் சொல்கிறேன், ஏர் கண்டிஷன் கார் இப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஆமாம், 70களுக்கு பிறகு தான் ஏர் கண்டிஷன் காரே வந்தது. 40-50லேயே வந்துருச்சுமா. அவர் ஏர் கண்டிஷன் கொண்டு வந்துட்டார். வீட்டுக்கு ஏர் கண்டிஷன் போட்டு வச்சுருந்தார். அங்கே தான் நான் முதல் முறையே ஏர் கண்டிஷனே பார்க்குறேன் கோயம்புத்தூரில். அவருடைய கெஸ்ட் ஹவுஸில் ஏர் கண்டிஷன் இருக்குது. இவ்வளோ பெரிய டப்பா இருக்கும். இது மாதிரி ஒரு ஒரு ஸ்டூல் ஒரு மேஜை மாதிரி இருக்கும். அது வழியே அந்த காற்று வரும். அதெல்லாம் அங்கே பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கும். ஓகே சார். இப்போ வந்து அப்போவே வந்து அவர் நிறைய விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொன்னீங்க. ஸோ அந்த ஃபார்முலாலாம் எடுத்துட்டு வந்து மற்ற கம்பெனிஸ் வந்து அதை டெவலப் பண்ணி அதை சேல் பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்திருக்கா? அதுக்கப்புறம் அவருக்கு லைசன்ஸ் கொடுக்காதனால காப்பிரைட் அவரால் வாங்க முடியல. ஓகே. அதனால அவர் ஐடியா வச்சு நிறைய பேர் இது பண்ணிட்டார். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இப்போ வந்து ஜிடிஎன் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்களா சார்? அது வந்து எல்லாமே வந்து பேஸ் பண்ணி உண்மையாக நிறைய விஷயங்கள் வந்து உண்மையாக எடுத்திருக்காங்களா இல்லை நிறைய கற்பனையாக? பார்த்தால தெரியும். இல்லை பார்க்கலையா சார்? சினிமா பார்த்து வருஷ கணக்காக. சினிமா எங்கம்மா ஓடுது? முதல்ல ஓடுற இடத்த தியேட்டரை சொல்லுங்க.
தியேட்டர் எங்கே இருக்குன்னு சொன்னால நம்ம போய் பார்க்கறதுக்கு. ஓகே சார், அதே மாதிரி வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஜிடி மேம்பாலம் அப்படின்னு ஒண்ணு வந்து அவருடைய பேர்லயே வந்து கட்டி இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப காலதாமதமான விஷயம். ஓகே, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வச்சிருக்கணும் அவர் பேர். அது வந்து இப்பதான் பண்ணியிருக்காங்க. இப்பதான் வருது. திமுக ஆட்சி காலத்திலேயே அதை வச்சிருக்கணும். சோ வந்து அவர் திராவிட இயக்கம் அந்த இதுல தான் வந்து ஃபுல்லா இருந்தாரு. திராவிட இயக்க மாநாடுகள்ல வந்து ரெண்டு நாள் நடக்குமா? முதல் நாள் ராத்திரி வந்து கடைசியா பேசுறது ஜிடி நாயுடுவா இருக்கும். ஒவ்வொரு ஸ்பீச்சும் வந்து 80 பக்கம் 90 பக்கம் இருக்கும். ஓகே, 1.5 மணி நேரம் பேசுவார். எல்லா இதுலயுமே வந்து கலந்து போறாரு. திராவிட இயக்க மாநாடுகள்ல எல்லாம் ஜிடி நாயுடு ஸ்பீச் வந்து ஒரு ஹைலைட். ஏதாச்சும் கட்சி பொறுப்புல இருந்தாரா சார்? இல்ல, வெறும் பேச்சாளரா மட்டும் இருந்தாரு. பேச்சாளர், அனுதாபி. வசதியானவர்கள்லாம் செல்வந்தர்கள்லாம் வந்து திராவிட இயக்கத்துக்கு வர்றதுங்கிறது பெரிய விஷயமா. ஓகே, அது மாதிரி இருந்தவங்கள வந்து ஜிடி நாயுடு ஒரு அளவுக்கு மத்திய தர குடும்பத்தில் கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் சேர்ந்த ஒரு குடும்பம் வந்து திராவிட இயக்கத்தில் இருந்தால் அது எங்கள் குடும்பம் ஒன்று தான். ஏன்னா நாங்களும் பஸ் ஓனராக இருந்தோம். எல்லா பஸ் ஓனரும் வந்து காங்கிரஸ் கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டாங்க. ஓகே, என்னுடைய சித்தப்பா உட்பட. ஆனா இவர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா வெளியே போகும். எதுக்காக சார்? எதுக்காக அவருக்கு காங்கிரஸ்? அன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் அது திராவிட இயக்கத்து மேல இருந்த நம்பிக்கை அது. ஓகே, அது அவங்க இது ஃபாலோ பண்ண. ஓகே சார், நிறைய விஷயங்களை வந்து எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார்.